இன்னைக்கு சில்வர் ஸ்கை டெவலப் பண்ணிருக்க இந்த ஒன் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த ப்ராஜெக்டோட ஏஜிஎம் மீட் பண்ண போறோம். ஹலோ சார். ஹலோ மேடம், ஹாய். என்னோட பேர் ஜான்சன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஃபார் சில்வர் ஸ்கை பில்டர்ஸ். இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். மேடம், இது ஃபர்ஸ்ட் டைம் சவுத் சென்னையில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராஜெக்டோட நேம் வந்து தி ஒன். ஆமாம், இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 168 அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது, ஹை ரைஸ் பில்டிங். ஸோ டோட்டல் லேண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.42 ஏக்கர்ஸ். ஸோ அதில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எம் நகர் சரௌண்டிங்கில் வி ஆர் த ஹை ரைஸ் பில்டர்ஸ். 9 floors அப்ரூவல் வாங்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 floor பில்டிங் பண்ணுறோம். இட்ஸ் அ ப்ரீமியன்ட் அண்ட் எலிகன்ட் செக்மெண்ட். இங்கே மினிமம் 1160 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் டபுள் பெட்ரூமே ஆரம்பிக்குது. ஸோ விச் இஸ் லைக் வெரி ப்ரீமியம் அண்ட் ஸ்பேஷியஸ். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து வேற எந்த பில்டர்ஸ்கிட்டையும் இல்லை. ஸோ தட் இஸ் வாட். மேடம், இது எங்களோட சைட் ஆஃபீஸ். இங்கே இன்பில்டா மாடல் ஹவுஸும் பண்ணியிருக்கோம். வாங்க, ஜஸ்ட் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே சார். ஸோ ஆக்சுவலாக இதுதான் காரிடாரோட சைஸே மேடம். ஓகே. ஸோ 6 feet கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு. நான் இங்கே இருக்கிற மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 bedroom 3 toilets 1790 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்கும். ப்ளீஸ், இதான் என்ட்ரி. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபாயர் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்கோம். யூ கேன் யூஸ் லைக் ஷூ ஸ்டாண்ட் அந்த மாதிரி எதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.7 to 3.7. திஸ் இஸ் லிவிங் ஏரியா. ஓகே. லிவிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.6 into 23.1. நல்ல ஸ்பேஷியஸாக வரும் உங்களுக்கு. ஃபாலோட் உங்களுக்கு அந்த பால்கனியும் அங்கே அட்டாச் ஆகி வந்துடும். ஓகே. சோ லிவிங், டைனிங் அண்ட் பால்கனி. எக்ஸாக்ட்லி. எல்லா யூனிட்ஸ்க்கும் சேம் இதே மாதிரி தான் வருமா இல்ல டிஃபரெண்ட்? ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வரும். ஃப்ளோர் பிளான்ஸ் மாத்திரம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது வந்து 1790 ஸ்கொயர் ஃபீட். இது 2 bedroomக்கு தனியா இருக்கு, 2.5 bedroom வச்சிருக்கோம், 3 bedroom 2 toilets இருக்கு, அண்ட் 3 bedroom 3 toilets. இந்த 4 வெர்ஷன்ஸ் இருக்கு எங்கிட்ட. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12x12. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். இன்டீரியர் மாத்திரம் கவர் ஆகாது. மிச்சபடி உங்களுக்கு இந்த விண்டோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த வந்துடும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடா இருக்கும். இந்த மேல மாத்திரம் உங்களுக்கு ஸ்லைடிங் வரும். வித் நெட்லோனோட கொடுக்குறோம் நான். ஓ நைஸ். எவ்ரி ரூம் ஹேவ் த சேம் ஸ்பெக். ரெஸ்ட் ரூம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 6 into 5.11. ஓகே. இதுல தனியா இந்த ஏரியா வெட் ஏரியா மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்வர் அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தான் போடுறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியா. மோஸ்ட்லி லேடிஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ற இடம். வாங்க. ஸோ இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12x12 மேடம். ஒரு பெட்ரூம் அளவே கொடுத்துருக்கோம் நாங்க. ஏன்னா நவடேஸ் வந்து பீப்புள் லவ் மோர் ஸ்பேஷியஸ். ஆமா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிச்சன் இருக்கா, பெருசா இருக்கான்னு தான் பாக்குறாங்க. ஸோ தட் இஸ் வாட் மெயின் ஃபோக்கஸ். ஸோ 12x12 நாங்க கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வாஷ் ஏரியா தனியா கொடுத்துருக்கோம். ஓகே சார். இதுல ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன், உங்களுக்கு இந்த பிட் வேணானா இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லாம பிகர் ஒன் ஆல்சோ அந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். வித்தவுட் மாஸ்டர் எலிவேஷனையும் அவுட்டர் மாஸ்டர் பீமையும் அவுட்டர் எலிவேஷனையும் டிஸ்டர்ப் பண்ணாம உள்ளுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் கேட்குறீங்கன்னாலும் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பால்கனி. ஓகே. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைடிங் டோர் நெட்லானோட கொடுத்துருக்கோம். யூ ஹேவ் திஸ் மச் ஸ்பேஸ். இல்ல பார்க்கவே நல்ல ஸ்பேசியஸா. எக்ஸாக்ட்லி மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா 10/3.5 அந்த ஸ்பேஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஸோ இந்த கிரில்லோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த கிரில்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனை கூட பார்த்துருப்பீங்க, கிராஸா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நார்மலா கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க ஏறி நிப்பாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். என்ன மேடம், லிவிங் ஏரியா பிடிச்சிருக்கா? ஸ்பேஷியஸா இருக்கா? யா, ரொம்ப சூப்பரா இருக்கு. பிளானிங் ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஓ ஃபைன். We are mainly focusing on it மேடம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்டா கொண்டு வரதுனால கொஞ்சம் ஸ்பேஷியஸா டபுள் பெட்ரூமோ 3 bedroom இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரன்ஸ். வாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 into 12.6. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பேஸும் யூஸ் பண்ணிருப்போம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் சேம். இந்த கிரில்லோட திஸ் விண்டோ சேம் அப்படியே வந்துடும், நெட்லானோட வந்துடும் உங்களுக்கு. இந்த கீழே மாத்திரம் ஃபிக்ஸட் அப்படியே மூவ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் போர்ஷன் மாத்திரம் உங்களுக்கு ஸ்லைடிங்ல வரும். ஸோ ஆப்வியஸ்லி அட்டாச் டாய்லெட் வந்துடும் இங்க. ஸோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.10 into 4.9. ஸோ இதுவும் அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சேம் அதே ஜாக்வர் அந்த மாதிரி தான் போகும். ஓகே சார். அண்ட் இங்கேயும் உங்களுக்கு அந்த வெட் ஏரியா மாதிரி தனியா பிரிச்சிருக்கும். ஓ, திஸ் வெட் ஏரியா டிஃபரண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, நார்மலா இருக்கிறத காட்டிலும் ஒரு இடம் ஒரு ஸ்டெப் கம்மியா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் தி அதர் பெட்ரூம், 3 bedroom. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 12.3 into 10. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கும். சேம் லைக் ஈக்குவல் டு மாஸ்டர் பெட்ரூம் அதே மாதிரி. இந்த ரூம்ல இது வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த டோரை தூக்கி நீங்க இங்க போட்டீங்கன்னா this will have a common toilet for you. நல்ல ஐடியா. அது நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? கேட்டா இல்ல கஸ்டமர் சாய்ஸ், கஸ்டமர் வேணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து 3 bedroom 3 toilet அட்டாச்சா தான் இருக்கு. ஓகே. ஒரு சிலவங்க விசிட்டர்ஸ் வந்தாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மெயின் டோரை
இங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் தான். ஓகே. ஸோ நான் இது அம்யூனிட்டிஸை பத்தி சொல்லி ஆகணும். வி ஹேவ் லைக் 27 அம்யூனிட்டிஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அம்யூனிட்டிஸ். என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளப் ஹவுஸ் மாத்திரமே தனியா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுத்துருக்கோம். ஓகே. மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லா பில்டருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட ஒட்டியே வரும், அதோட உள்ளவே கொடுத்துருவாங்க. இங்க எங்களுக்கு லேண்ட் பார்சல் இருக்கிறதுனால 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளப் ஹவுஸ் ரெடி பண்ணி தரோம். 3 floors பில்டிங் வரும். அது இல்லாம ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்து ஒரு 2,400 ஸ்கொயர் ஃபீட். டோட்டலா நான் சொன்னேன் இல்லையா 9 floor பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் வந்துடும், கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் வரும். ஸோ 2 ஸ்டில்ட்டும் வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில்ட் கார் பார்க்கிங் வந்துடும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வந்துடும். செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தா நம்மளுக்கு யூனிட் ஸ்டார்ட். செகண்ட் ஃப்ளோர்லயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா போடியம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ சீனியர் சிட்டிசன் கார்னர், உங்களுக்கு வந்து கிரீனிஷ் ஏரியா, பிளே ஏரியா எல்லாம் உங்களுக்கு அந்த போடியம்ல வரும். அந்த ப்ரௌசர்ஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இதுதான் மேடம் ஓவரால் அந்த இ ஷேப்ல தான் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன இல்லையா கிளப் ஹவுஸ் தனியா இருக்குன்னு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வித் ஸ்விமிங் பூல் ஏரியாவோட வந்துடும். அண்ட் இந்த நார்த் என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஃபேசிங். ஸோ இந்த மாதிரி இ ஷேப்ல வரும், உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல கிரீனரி, மவுண்டன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். நார்மலா ஒரு 4th 5th ஃப்ளோர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வியூ பியூட்டிஃபுல்லா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 4th floor எடுக்கிறீங்கன்னா யூ வில் பி ஆன் 60 feet ஹைட். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஸ்டில்ட் ஒரு 10 feet வந்துடும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு கார் பார்க்கிங்கே கவர் ஆயிரும். ஸோ அதனால நீங்க 4th floor எடுத்தீங்கன்னா வில் பி ஆன் 60 feet ஹைட். இமேஜின் இந்த வியூலாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. சார் நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ப்ரீமியம் மேடம். சி நான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டலா 2.42 ஏக்கர்ல 168 அபார்ட்மெண்ட் தான் நான் பிளான் பண்றேன். எங்களால ஆக்சுவலா வந்து ஒரு 200-250 அபார்ட்மெண்ட் போட்டு திணிச்சிருக்க முடியும். பட் வி டோ நாட் டூ தட். வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஷஸா இருக்கணும். இந்த டிரைவ் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 30 feet எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அந்த ஒரு மெயின் இன்டென்ஷன் தான். ஏன்னா மத்தவங்கள மாதிரி நம்ம இருக்காம கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டா காட்டணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க சவுத் சென்னையில வரோம். வி வாண்ட் டு மேக் சம் டிஃபரன்ஸ் அண்ட் பிரீமியம் டு த கஸ்டமர்ஸ். அது எல்லாமே எங்களோட சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். அது யூனிட்ஸ்லாம் ஓகே. பிரைசிங் பத்தி சொல்லுங்க. பிரைசிங் ரொம்ப ரொம்ப காம்படேட்டிவ் பிரைசிங் மேடம். நாங்க இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பிரைஸ் போடுறாங்களோ அதே பிரைஸ் தான் நாங்க போடுறோம். ஈவன் தோ நாங்க பிரைம் அண்ட் பிரீமியம் குவாலிட்டி கொடுக்கறதுனாலும் அதுல நாங்க பிரைசிங்ல நாங்க ஏத்தல. நாட் காம்ப்ரமைசிங் ஆன் இட். ஸோ ஒரு நார்மலா ஒரு 2 bedroom எடுத்தீங்கன்னா 1,160 அதோட சைஸ், அதோட பட்ஜெட் வந்து ஒரு 76 lakhsல இருந்து வரும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்டே வந்து லொகேஷன் தான் சார். ஸோ அதோட லொகேஷன் அட்வான்டேஜஸ் பத்தி சொல்லுங்க. மேடம் முதல்ல நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க என்ன பாப்பீங்க? முதல்ல அது ரெசிடென்ஷியல் ஏரியாவான்னு பாப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த SSM நகர்ல 5,000 ஃபேமிலிஸ் ரெசிடென்ஷியல் ஃபேமிலிஸ் இருக்கு. சரிங்களா? ரெசிடென்ஷியல் மாத்திரம் பார்க்காம என்ன பாப்பீங்க? நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாப்பீங்க. ஏன்னா வீட்டுல இருந்து நம்ம ஆஃபீஸ்லாம் நியர்பையா இருக்கணும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாவே பியூர் 100% ரெசிடென்ஷியல் ஏரியா அது. ஸோ சரௌண்டட் பை 5,000 ஃபேமிலிஸ். இங்கே நாங்கள் வீடு போடுறோம். செகண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கேருந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோஹோ கம்பெனி இருக்கு, ஸ்ரீராம் கேட்வே ஐடி. அண்ட் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சிறுசேரியில வந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி ஐடி காரிடார் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த பக்கம் அதாவது டுவர்ட்ஸ் நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அது ஒன்று. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பா அப்ரிசியேஷன் வேல்யூ பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு 5 yearsக்கு முன்னால இந்த இடத்துல ரேட்டே வேறையா இருந்துச்சு. 3,000 rupees 4,000 rupeesலாம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம வந்து அப்ரிசியேஷன் வேல்யூ பார்க்கணும். இப்போ நான் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கண்டிப்பா இப்போ நீங்க புக் பண்றதுல இருந்து மினிமம் 20 lakhsல இருந்து 25 lakhs உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த லான்ச் டைம்லேயே புக் பண்ணுவாங்க. வெறும் கிரவுண்டா இருக்கு. பட் ஆனா நாங்க என்ன பண்ணா 15% ஒர்க் முடிச்சாச்சு. ஃபைலிங்லாம் முடிச்சு எல்லா ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க இந்த நேரத்துல இந்த பிரைஸ் நல்ல பிரைஸ். அண்ட் அதே மாதிரி கனெக்டிவிட்டி நான் சொல்றேன். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஒரு 600 meters ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்துருது. ஃப்ரம் ஹியர் 2.5 kilometers பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்க இருந்து ஒரு 5 minutes போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்துடும். ஃப்ரம் ஹியர் ஒரு 20 minutesல யூ கேன் ரீச் கேளம்பாக்கம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா 5 kilometersல நீங்க கோவளம் ரீச் பண்ணிடலாம். விச் கனெக்ட் ECR, OMR, இந்த பக்கம் GST. ஈஸ்ட் தாம்பரம் சரௌண்டிங்ஸ்ல பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ணுங்க. சைட் விசிட் பண்ண ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க.